உங்களோட பிலீஃப் தான் உங்களோட ரியாலிட்டிய ஷேப் பண்ணிட்டு இருக்கு. ரைட்? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? என்னோட சின்ன வயசுல, என்னோட ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்லலாம் வந்து எனக்குள்ள என்ன மாரியான தாட் இருக்கும் அப்டின்னா, அ ஒரு 6 பேக் வைக்கணும், ஒரு பாடி பில்ட் பண்ணணும், சூப்பரா பில்ட் பண்ணணும். எப்டி ஸ்கூல்ல 8த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7ஆம் அறிவு அது என்ன படம்? இந்த காப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு படம் ஒண்ணு இருக்குமே. மாரணமாயிரம். ஆ இந்த மாரி படம்லாம் பார்த்துட்டு 6 பேக் வைக்கிறோம்டா, சூப்பரா மாறுறோம்டான்னு இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஸோ, இந்த மாரி வந்து நான் வந்து 6 பேக் வைக்கிறேன் அப்படின்னு அந்த வயசுலேருந்தே. அதனால வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு 2 இட்லி சாப்பிடுவேன். ஓகே ஃபைன். ஓகே வயிறு அப்படி உள்ள இருக்கு. வெளிய வரல. நின்டுன்னு ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேனா, அப்போ ரொம்ப லீனா வேற இருப்பேன். ஸோ, என் சின்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "என்னடா இவ்ளோ ஒல்லியா இருக்க? என்னடா இவ்ளோ ஒல்லியா இருக்க? இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆவாது. இதெல்லாம் வேலைக்கே ஆவாது" அப்படின்னுவானுங்க. அவனுங்க அப்ப எதுக்கு சொன்னானுங்கன்னு தெர்ல. ஆனா, இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அது எனக்கு டபுள் மீனிங்கா தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம அத விட்டுருவோம். த திங் என்ன அப்டின்னா, இவ்ளோண்டு சாப்பிட்டாலே போதும். இவ்ளோண்டு சாப்பிட்டாலே 6 பேக் வச்சுக்கலாம். இவ்ளோண்டு சாப்பிட்டாலே 6 பேக் வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து எனக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா, இந்த ரியாலிட்டி தெரிய வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே, ஒரு கோட் போடணும். அட் த சேம் டைம் டயட்டுன்னு நெறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் நமக்கு 6 பேக் வைக்கவே முடியும். அதுவரைக்கும் நமக்கு அந்த 6 பேக்லாம் வைக்கவே முடியாது. அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம், சப்பு சப்பு சப்புன்னு அரைஞ்சு ரியாலிட்டி வந்து என் மூஞ்சில அடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ வந்து என்னால அந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. பிகாஸ் எனக்குள்ள அந்த ஒரு பிலீஃப் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 2 இட்லி சாப்பிட்டாலே 6 பேக் வச்சிடலாம் அப்படிங்கிறது. ஆயிடுச்சு. இது என்ன ஆச்சுன்னா, நமக்கெல்லாம் 6 பேக்கே வைக்க முடியாது. நம்மளால அந்த அந்த ஒரு பிசிக் மெயின்டெயின் பண்ணவே முடியாது. இப்படிங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப ஸ்ட்ராங்கா எனக்குள்ள ஊனிடுச்சு. மாரியான இன்னொரு ஒரு லிமிட்டிங் பிலீஃப் என்ன அப்டின்னா, நான் பிஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன். ஸோ பிஏ இங்கிலீஷ் படிச்சனால பெருசா வேலை கிடைக்காதுன்னு எங்க பெரியம்மாலேருந்து, எனக்கு சுத்தி இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே சொன்னனால, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்குள்ள என்ன மாரியான தாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்டின்னா, பிஏ இங்கிலீஷ் படிச்சாலே வேலை கிடைக்காது. பிஏ இங்கிலீஷ் படிச்சாலே இவ்வளோதான் டேட்டா என்ட்ரி இந்த மாரி பிபிஓ, கால் சென்டர் இந்த மாரி வேலைக்கு தான் முடியும். அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆனனால, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் அட்ராக்ட் பண்ண எல்லா ஜாப்ஸுமே இந்த மாரியான ஜாப்ஸா மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 2000ல ஸ்டார்ட் ஆச்சு. 6000 போச்சு. அப்புறம் 12,000 ஆச்சு. அதுக்கப்புறமேலு 20,000, 25,000 இந்த மாரி ஒவ்வொரு ஜாபுக்கு ஏத்த மாரி என்னோட என்னோட சேலரி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ரைட். பட் இருந்தாலும் என்னன்னா, பிஏ இங்கிலீஷ்னா இது இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் உன்னால பண்ண முடியும். உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க. பட் ஆனா, இன்னைக்கு நெறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறதுக்கு, நெறைய வந்து விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். ஸ்கூல்ல, காலேஜ்லலாம் எனக்கு சொல்லி தரலப்பா. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சது. ஓகே ரைட். நீங்க உடனே வந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல சொல்லி தந்தனால தான் நீ இப்படி இருக்க. நான் ஸ்கூல், காலேஜ்லாம் வந்து ஐ அம் அப்போசிங் தட். ஸ்கூல் கூட ஓரளவு வச்சுக்கலாம். பட் காலேஜ்லாம் ஐ அம் லிட்டரலி அப்போசிங் தட். பிகாஸ் நெறைய டிகிரி வந்து நல்ல டிகிரிகள் இருக்கு. ஓகே, இப்ப சர்ஜன் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு நீ படிக்கிறன்னா அது சூப்பர். செம்ம மாஸ். டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நீ படிக்கிறன்னா அது மாஸ். இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு நீ படிக்கிற மாஸ். ஆனா சும்மா தேவையில்லாத ஒரு சில டிகிரிலாம் வந்து இப்போ சச் அ வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பொறுத்தவரை அதெல்லாம் ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ரைட். அங்க போவேணா, த திங் என்ன அப்டின்னா, ஆ அதான் இந்த பிஏ இங்கிலீஷ் முடிச்சாலே இப்படிதான் இருக்கணும் அப்டிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போனனால, எனக்கு இந்த மாரியான ஒரு ஷிட்டியான ஜாப்ஸ தான் நான் மேக்ஸிமம் திரும்ப அட்ராக்ட் பண்ணேன். பட் இந்த மாரியான ஏகப்பட்ட லிமிட்டிங் நம்பர் ஆஃப் பிலீஃப்ஸ் எனக்குள்ள இருந்துச்சு. அதுல மெயினா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ரிலேஷன்ஷிப்லாம் பெருசா என்னால அட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரேக்கப் இருந்தனால, என்னால வந்து அடுத்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே அந்த ஒரு பாஸ்ட் ட்ராமாவ நான் கொண்டு போயிட்டே அதாவது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தனால, என்னால நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் என்னால அட்ராக்ட் பண்ண முடியல. அதே மாரி இதுல மணி அப்டிங்கிறது. பணத்தெல்லாம் என்ன மாரி பிஏ இங்கிலீஷ் படிச்சனால அந்த அளவுக்குலாம் பணம் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பணத்த வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது. என்னால பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இப்படிங்கிற இந்த ஒரு 4 பிலீஃப் என்னோட லைஃப்ல என்ன புல் பேக் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த பிலீஃப்லேருந்து வெளிய வரதுக்கு வந்துட்டியாடா அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளிய வந்துட்டு இருக்கேன். ஐ மீன் இந்த மாதிரியான பிலீஃப்ஸ நான் உடைச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் என்ன சுத்தி இருக்க சரவுண்டிங், என்ன சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பீப்பிள். நான் என்ன மாரி மைண்ட் செட் இருக்கிற பீப்பிள வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் என்னோட ஒரு சரவுண்டிங்ல ரைட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் வெளிய வந்துட்டேன். அண்ட் ஸோ வெளிய வந்துகிட்டும் இருக்கேன். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லி தரேன். எனக்கு நீங்க பண்ண போற ஒரே ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா, 1 லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2வது ஒரு நோட்டும், ஒரு பென்னும் கையில வச்சுக்கங்க. நான் சொல்லப்போற இதுல வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஆக்டிவிட்டீஸா இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது, லிமிட்டிங் பிலீஃப அ ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லி தரேன். அ ஓகே. அ
லிமிட்டிங் பிலீஃப இந்த மாரி இப்படி போடா அப்படின்னு தூக்கி போட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு போவீங்க. ஸோ நான் அத ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னா என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாரி இது வந்து ஒரு மென்டல் பேரியர் ரைட்? மென்டலி நமக்கு வந்து அடுத்த விஷயம் பண்ணாம இருக்கிறதுக்கு, இந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது தான் ஒரு பேரியரா வந்து நிக்க போது. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைப்பீங்க. ஆனா, அந்த இடத்துல ஒரு பயம் ஒண்ணு வரும். அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகுமாடா? இதெல்லாம் நமக்கு ஒரு தகுதியாடா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லடா, வேணாம்டா. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ஜாப் போலாம். ஒரு மந்த்லி வந்து 20K வாங்குனாலே போதும். 30K வாங்குனாலே போதும். இவ்வளோதான் நமக்கு. எதுக்கு அத கஷ்டப்பட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுக்கு பெருசா நம்ம வந்து பில்ட் ஆகணும்? இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மென்டல் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி லிமிட்டிங் பிலீஃப தான் இந்த வீடியோல நீங்க அடிச்சு உடைக்க போறீங்க. ஸோ இதெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃப் எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி 4 விஷயம் தான் அதுக்கு மெயினான காரணமா இருக்கும். 1 பாஸ்ட்ல நடந்த ட்ராமாஸா இருக்கும். 2வது உங்களோட அப்பா, அம்மா என்னென்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, நீங்க என்ன பார்த்து வளர்ந்தீங்களோ அதுவா தான் இருக்கும். 3வது என்விரான்மென்ட். உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் எப்படி இருக்காங்க? ஆக எல்லாருமே இந்த பக்கம் தானே ஓடுறாங்க. நான் ஏன் இப்படி ஓடணும்? அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்குங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியா இருக்கும். 4வது உங்களுக்குள்ள நீங்க சோசியல் மீடியாலேருந்து எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஒரு சில இன்ஃபோஸ் இதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃப்க்கான மெயினான காரணமாவே இருக்கும். அப்போ எனக்கு இவ்வளோ விஷயம் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. அப்போ என்னால என்னோட ஸ்டோரிய என்னால ரீரைட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். கண்டிப்பா முடியும். யோசிச்சு பாருங்க. நான் வந்து நெறைய விஷயங்களுக்கு நான் அடிக்ட்டா இருந்திருக்கேன். நான் பானுக்கு அடிக்ட்டா இருந்திருக்கேன். நான் வந்து நெறைய பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட்டா இருந்திருக்கேன். பட் அந்த லிமிட்டிங் பிலீஃப்லாம் உடைச்சு வெளிய வரும்போது, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேருக்கு நான் ஒரு லீடரா இருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ பண்ண வேண்டிய முதல் விஷயமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கரண்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தென் ஐடியல் லைஃப் நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை. இந்த 2த்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 காலமா பிரிச்சு, ஃபர்ஸ்ட் உங்களோட கரண்ட் லைஃப் எப்படி இருக்கு? அ நான் வந்து இந்தந்த விஷயங்கள நம்புறேன். இந்தந்த விஷயங்கள நான் நம்புறனால என்னோட லைஃப்ல இப்படி இருக்குங்கிறத, என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃபா இருக்கோ, அது எல்லாத்தையும் இந்த சைட்ல எழுதுங்க. தென் ஐடியல் லைஃப் அதாவது நான் இப்படி வாழணும்பா. என் லைஃப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுல. இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, நான் வந்து கரண்ட் லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இப்போ ஓகே. இப்போ எனக்கு பெருசா லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன லிமிட்டிங் பிலீஃபா இருக்கும் அப்படின்னா, நான் பெ அ இப் இப்போ கரண்ட்டா இருக்க லிமிட்டிங் பிலீஃப் என்னன்னா, என்னோட வீடியோஸ்லாம் பெருசா வந்து வியூஸ் போல. ஏன்? எதனால? இது வந்து என்னோட ஒரு லிமிட்டிங் பிலீஃபா இருக்கு. எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் இதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் உடைச்சுட்டு இருக்கேன். தி திங் என்ன அப்படின்னா, ஓகே சும்மா எழுதிக்கங்க. உங்களோட சரி அப்ப இங்கேருந்து என்னோட ஐடியல் லைஃப்னா, என்னோட வீடியோஸ் எல்லாமே நல்ல ஒரு வியூஸ் போணும். அப்போ என்னோட கரண்ட் லைஃப்லேருந்து என்னோட ஐடியல் லைஃப்க்கு நான் மாறணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? Actually, I just need to follow military discipline and I just need to make some kind of improvement in my hooks, in my videos. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எடிட்டிங்னாலலாம் இருக்கக்கூடாது. தட்ஸ் அ புல்ஷிட். அது வந்து எடிட்டிங்காக வந்து பார்த்துட்டு போறவங்கலாம் நெறைய பேர் அப்படியே மறந்து அத விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே. நம்ம அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. பட் ஹூக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ், நான் பேசுற விதம், நான் வந்து என்துவா பேசணும், ஜாலியா பேசணும் இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் இந்த இடத்துல பண்ணா மட்டும் தான், நான் சொன்ன இந்த கரண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஐடியல் ஸ்டேஜ்க்கு என்னால முடியும். ரைட்? ஸோ அப்போ நீங்களுமே பண்ண வேண்டிய விஷயமே என்னன்னா, கரண்ட் ஸ்டேஜ், ஐடியல் ஸ்டேஜ் இதுக்கு நடுவுல உங்க 2 இந்த கேப்ப ஃபில் பண்ண போற அந்த ஒரு ஆள் யாரு? நீங்க. ரைட்? அப்ப அந்த என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட் அவர் பண்ணணும். இப்படிங்கிறத தெளிவா, டீட்டெயிலா எழுதி வச்சுக்கங்க. அத ஃபாலோ பண்றதுக்கும் ட்ரை பண்ணுங்க. 2வது விஷுவலைசேஷன். அதாவது இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு லைஃப்ல பயங்கரமான இந்த லிமிட்டிங் பிலீஃப விட்டு வெளிய வரதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃப ஓகே இந்த விஷுவலைசேஷன்ல என்னப்பா எல்லாருமே விஷுவலைசேஷன் சொல்லி சொல்றீங்களே, இதுல என்ன இருக்கு அப்படின்னா, பார்த்துட்டு சொல்றேன். மறந்துட்டேன். நம்ம பிரெயின்ல ஆர்ஏஎஸ் அதாவது ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பிரெயின ஃபில்டர் பண்ணி, அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள ஃபில்டர் பண்ணி, நம்மளோட கோல்ஸ்க்காகவும், நம்மளோட எய்ம்ஸ்க்காகவும் நம்மள வந்து ஓட வைக்குமா. ஓகே. இது எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம விஷுவலைசேஷன் அதிகமா பண்ணும்போது. அண்ட் ஸோ விஷுவலைசேஷன் பண்றது மூலியமா, நமக்கு ஒரு இமேஜினரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம பிரெயினுக்கு நம்ம பிராக்டிஸ் மாரி குடுத்துக்கிட்டே இருக்க, இத நம்மளோட ரியாலிட்டில கொண்டு வரதுக்கு எந்த இமேஜினேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ரைட். ஸோ 2வது அஃபர்மேஷன் அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்த நீங்க அதிகமா உங்களுக்கு நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களோட பிரெயின் வந்து எல்லா வயசுலயுமே ரீவொயர் பண்றதுக்கும், உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ நீங்க எந்த விஷயத்த அதிகமா உங்களுக்குள்ள நான் இப்படிதான். நான் ஒரு மிலிட்டரி டிசிப்ளின் கை. ஐ அம் அ மிலிட்டரி டிசிப்ளின் கை அப்படின்னு நான் சொல்ல
நான் மிலிட்டரி டிசிப்ளின் கையாவே இருப்பேன். அதே மாரி உங்களுக்கு என்ன வேணுமோ லைக் ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் கான்ஃபிடென்ட். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ற விஷயமே இது. ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் ஸ்ட்ராங், ஐ அம் மிலிட்டரி டிசிப்ளின் கை அப்படிங்கிற இந்த ஒரு 3 ஃபார்மட் தான் நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவேன். இந்த 3 வார்த்தைகளையும் ரிப்பீட்டடா உங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. இது சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? நமக்குள்ள நினைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? தேவையில்லாத பணம்னாலே கெட்டது, பணக்காரங்கனாலே கெட்டவங்க, இவங்கனாலே அப்படி, அவங்கனாலே அப்படி இப்படிலாம் சொல்றத விட ஐ அம் கான்ஃபிடென்ட். நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். இப்படி நம்ம பேசுறது ரைட். அது ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? 3வது பேப்பர், பென் எடுத்துக்கங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இப்ப நீங்க பதில் எழுத போறீங்க. ஓகே. ஸோ த திங் நம்பர் 1 இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது, நீங்க எந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப அடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப மட்டும் நான் உடைச்சா போதும். அப்படின்னா, மெயினான ஒரே ஒரு லிமிட்டிங் பிலீஃப் அத எடுத்து எழுதுங்க. கேஜே வீடியோ முடிச்சுட்டு நான் அப்புறமேட்டு எழுதலாமா? ஜஸ்ட் டேக் நோட் அண்ட் பென். ஓகே. எழுதுங்க. நீங்க என்னோட உண்மையான ஃபாலோவர்ஸா எழுதுவீங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நோட் அண்ட் பென் எடுத்துக்கங்க. நம்பர் 1 எந்த லிமிட்டிங் பிலீஃப நான் உடைக்கணும்னு நெனைக்கிறேன். இப்போ உடனே அப்டின்னா, அந்த லிமிட்டிங் பிலீஃப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்கங்க. 2வது வாட் ஆர் த கான்சிக்வென்சஸ் டிட் யூ ஃபேஸ் வென் யூ ஹேவிங் திஸ் லிமிட்டிங் பிலீஃப் இன் யுவர் ஃபேமிலி, இன் யுவர் ரிலேஷன்ஷிப், இன் யுவர் கரியர், இன் யுவர் பிசினஸ், இன் யுவர் ஆஃபீஸ், இன் யுவர் டீம் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வச்சிருக்கனால, உங்க லைஃப்ல எந்த ஏரியாஸ்ல அதாவது ஃபேமிலிலயா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயா, இல்ல வந்து ஆ கரியர்லயா, இல்ல ஜாப்லயா, இல்ல வந்து பிசினஸ்லயா, டீம்லயா இப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் விடாம தடுக்குது. அத எழுதிக்கங்க 2வது. 3வது இந்த லிமிட்டிங் பிலீஃப் உண்மதான் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ற மாரியான ஏதாவது எவிடன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா? இப்ப லெட்ஸ் சே என்ன சொல்லலாம் அப்படின்னா, என் வீடியோஸ் வந்து பெருசா வியூஸ் போவே போகாது. அவ்வளோதான் நான் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப் எனக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான எதுவும் எவிடன்ஸ் இருக்கா? உண்மையாலுமே அப்படி நடக்குமா? அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு இல்ல. பட் இத நான் என்ன பண்றேன்னா, இத நான் ஒரு திங்கிங் பேட்டர்னா வச்சு நானே என்னோட வீடியோஸ்ல பெருசா எனர்ஜியா பேசாம, ரொம்ப லோவா பேசி என்னோட வீடியோஸ்ல அ அ மட்டமா நானே மாத்திடுறேன். ரைட்? ஸோ அதுதான் இங்க நடக்குது. அப்போ ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? கண்டிப்பா உங்களோட நீங்க நினைக்கிற விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. அதாவது இந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்ல. அது இருக்கா இல்லையா? அந்த எவிடன்ஸ் எதுவும் இருக்கா? அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஓகே. அதாவது மேபி மேபி இந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்க லைஃப்ல இல்ல அப்படின்னா, நீங்க எப்படி இருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன நடந்திருப்பீங்க? மேபி நீங்க எந்த ஒரு விஷயத்த லிமிட்டிங் பிலீஃபா எந்த ஒரு ஏரியால வச்சிருக்கீங்களோ, அந்த ஏரியால மேபி இந்த லிமிட்டிங் பிலீஃப் இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ லெட்ஸ் சே நெறைய பேருக்கு வந்து பணம் வந்து என்னால சம்பாதிக்கவே முடியாதுப்பா. பணம்லாம் என் கையில நிக்கவே நிக்காது. இப்படிங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு. ரைட்? இப்போ மேபி அந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்ககிட்ட இல்ல. நான் பணம் வந்து பயங்கரமா சம்பாரிப்பேன். சூப்பரா சம்பாரிப்பேன். செம்மையா சம்பாரிப்பேன். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மட்டுமே இருக்குன்னா, எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? அத எழுதுங்க. ஃபைன். ஸோ, இப்படி இத பேர் வந்து இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்களே கேள்விகள் கேட்டு, உங்களுக்கு நீங்களே ஆன்ஸர் பண்ணும்போது, இந்த மாரி ஜர்னலிங் கொஸ்டின்ஸ் கேட்டு எழுதும்போது, யூ வில் ஓவர்கம் ஃப்ரம் யுவர் லிமிட்டிங் பிலீஃப். சம் பீப்பிள் நாட் அக்செப்டிங் மை வேர்ட்ஸ் ரைட்? பிகாஸ் தே ஒன்ட் ஃபாலோ மை ஸ்டெப்ஸ். அவங்க அத ஃபாலோ பண்ண மாட்றாங்க தொடர்ந்து. கன்சிஸ்டன்ட்டா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் ரைட்? ஒரே நாள்ல மாறிடும் நான் இங்க சொல்லல. பட் இட் மே டேக் சம் டைம் ரைட்? அதுக்கு நீங்க டைம் குடுக்காம, நீங்க அதுக்கு பிராக்டிஸ் பண்ணாம நடக்கலாம். எப்படி நடக்கும்? நடக்காது இல்லையா? ஸோ அப்போ யூ ஜஸ்ட் நீட் டூ ஃபாலோ திஸ் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த். ஸோ மைண்ட் செட் ஷிஃப்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் பர்சனல் லேர்னிங் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்க லிமிட்டிங் பிலீஃப், பாசிட்டிவ் தாட்ஸ்னால என்னென்ன ஒரு லைஃப்ல சேஞ்ச் நடக்க போகுது? என் லைஃப்ல என்னென்ன சேஞ்ச் நடந்துச்சு? விஷுவலைசேஷன் எப்படி பண்ணலாம்? லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா எப்படி நம்ம மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணலாம்? நம்மளுக்கு குரோத் மைண்ட் செட்டுக்கு எப்படி மாறலாம்? எப்படிங்கிறத இன்னும் நெறைய 15 செமினார்ஸ் கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த 15 செமினார்ஸ கம்ப்ளீட் பண்ற மாரியான ஒரு வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃபீஸ், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்றேன். ஃபீஸ் கம்பல்சரியா கொஞ்சம் மேபி கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ஹை பிரைஸா தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கான ஹார்ட் ஒர்க் அதில நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி இன்னைக்கு நான் ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இன் தி சென்ஸ் பணம், பேர், புகழ்ங்கிறது நாட் அ லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரைட்? மென்டலி நம்ம எப்படி இருக்கோம்? மைண்ட் அளவுல நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இஃப் யூ ஹேவ் அ குரோத் மைண்ட் செட், யூ வில் க்ரோ அ லார்ஜ் இன் அ லாங் டெர்ம். பட்
இப்படிங்க அதுக்குள்ள பணம், பேர், புகழ் எல்லாமே வந்துருச்சுன்னா, வேல்யூ தெரியாது. சீக்கிரம் தோத்து போயிடுவீங்க. ஸோ, கண்டிப்பா நீங்க வாங்க உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்னோட கையில இருக்கு. அண்ட் ஸோ உங்க கையில இருக்கு. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. கலக்கிட்டடா.